ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தொலைக்காட்சி பெட்டி முன்னாலே இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இயேசுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் மத்தியில் இப்போது கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இவ்வளோ சந்தோஷமானது, இவ்வளோ மகிழ்ச்சியானது. மனித வார்த்தை வாழ்விலே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தராது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் வரும்போது மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷத்தின் நிறைவு. அதைத்தான் இந்த இடத்திலே பார்க்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேதத்திலே வாசிக்கும் போது ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே இந்த 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி என்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேதத்தில் ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பக்தர்களுக்கும், தீர்க்கதரிசிகளுக்கும், மேய்ப்பர்களுக்கும் ஒவ்வொரு பெயர்களை வேதத்திலே காணப்படுகிறது. இப்போது மோசையை பார்க்கும்போது, மோசைக்கு என் தேவன் யெகோவா என்ற நாமத்தில் வெளிப்பட்டார். ஆபிரகாமை பார்க்கும்போது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்பட்டார். இப்படி ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொரு காலகட்டங்களிலே கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்தி மகிமைப்படுத்துகிற தெய்வம் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராம் பேசுவான்வர். அதே போல பக்தன் தாவீது சொல்லும்போது, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், கர்த்தர் என் வெளிச்சமாயிருக்கிறார். இன்னும் அநேக இடத்துல அந்த பெயர்களை சொல்லி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதை வேத புஸ்தகத்திலே வாசிக்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, இங்கே ஆகார் என்ற ஒரு பெண்மணியை பற்றி நம்ம பார்க்கிறோம். ஆகார் யார்? ஆபிராம், சாராள். இந்த ஆபிராமுக்கு தேவன் கொடுத்த சாராள். இவர்கள் 2 பேரும் வாழ்ந்து வருகிற காலத்தில் இவர்களுக்கு குழந்தை இல்லாதிருந்த காரணத்தினால் இவர்கள் ஒன்றுக்கொன்று தன் வாழ்வில் குழந்தை இல்லை என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இந்த சாராள் ஆபிராமை பார்த்து சொல்லுகிறாள், நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டுமானால் ஆகார் என்று சொல்லுகிற பெண்மணியை ஆபிராமோடு இணைத்து விடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவ சித்தத்தின்படி ஆகாரை இணைப்பதற்கு இடமில்லை. ஆனால் இங்கே ஆகார் தன்னுடைய வாழ்க்கையில் இனி குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்குமோ என்று சொல்லி சாராள் ஆகாரை ஆபிரகாமோடு தன் வாழ்க்கையிலே இணைக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட காலத்திலே ஆகாரை சாராள் ஆபிரகாமோடு ஏற்படுத்தின போது அவருடைய வாழ்விலே அவள் கர்ப்பவதியாகி கருவுற்றவளாகி ஒரு குழந்தைக்கு தாயாக வருவதை இந்த சாராள் பார்க்கிறாள். எனக்கு அன்பானவர்களே, அப்போதுதான் சொல்லப்படுகிறது, இந்த சாராள் சொல்லுகிறாள், இவள் என்னை அற்பமாக நினைக்கிறாள், இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அகற்ற வேண்டும் என்று ஆபிரகாமிடத்திலே இந்த சாராள் சொல்வதை இந்த 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, இதனுடைய உள்நோக்கு கருத்து என்னவென்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிற ஒரு காலகட்டங்கள் வரையிலும் நாம் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக தன்னுடைய சுயமான காரியத்தை செயல்படுத்தாமல் இருப்பது நல்லதென்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அருமையானவர்களே, இப்போது இவள் என்ன செய்கிறாள்? ஒரு குழந்தைக்கு தாயாகிறாள். அப்போது இவள் நாச்சியாளுடைய சாராளுடைய நெருக்கத்தின் நிமித்தமாக இவள் என்ன செய்கிறாள்? எப்படியாவது நான் இந்த இவளை விட்டு வெளியே அனுப்பிட வேண்டும் என்று சொல்லி சாராள் திட்டம் பண்ணி சாராள் ஆகாரை வெளியே அனுப்புவதற்காக சாராள் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறாள், நீ இந்த ஆகாரை வீட்டை விட்டு வெளியே அகற்ற வேண்டும்.
என்று சொல்லி. அப்போது ஆகார் நினைக்கிறாள், நான் தனிமை, நான் குழந்தையோடு இருக்கிறேன், நான் தனியாக போய் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு வனாந்தரமாக போகிறாள். எனக்கு அன்பானவர்களே, அப்படி போகும்போது அவள் கண்ணீரோடு போகிறாள், தனிமையாக போகிறாள், தன் வாழ்க்கை வருத்தவளாக போகிறாள், தன் வாழ்க்கையிலே எந்த விதமான ஒரு ஆதரவில்லாத போகிற நிலைமையை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த சூழ்நிலையில தான் இந்த ஆகார் வேதனையோடு இருக்கும்போது தூதன் சந்திக்கிறார். தூதன் சந்தித்து சில கருத்துக்களை அங்க சொல்லுவதை இந்த வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போது யாருமே பார்க்க முடியாத, யாராலுமே சொல்ல முடியாத, யாரையும் காண முடியாத சூழ்நிலையிலே இந்த தூதன் நேரடியாக இந்த ஆகாரை சந்திக்கும் போது அவள் சொல்லுகிறாள், ஒரு பெயர் போடுகிறாள், நான் என்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். எனக்கு அன்பானவர்களே, உன் வாழ்க்கையை காண்கிறவர், உன் குடும்பத்தை காண்கிறவர், உன் அங்கலாய்ப்பை காண்கிறவர், உன் கவலையை காண்கிறவர், உன் வறட்சியை காண்கிறவர், உன் கடன் பாரத்தை காண்கிறவர், உன் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை காண்கிறவர், வேலையின் நெருக்கடியை காண்கிறவர், உன் தொழில இருக்கிற அந்த போராட்டத்தின் நிலவரத்தை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களை எல்லாரும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம், நீங்கள் தனிமை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறான், நீ தனிமை அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் சிருஷ்டிகர், நான் சர்வ வல்லவர், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த ஆகாருடைய கண்ணீரை அன்றைக்கு துடைத்து ஆறுதலோடு பேசி தேவன் இடைப்படுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையில உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த சூழ்நிலையில தனிமை என்று தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் இடைப்படுகிறார். அந்த ஆகாருக்கு இடைப்பட்ட கர்த்தர் ஏன் உங்கள் வாழ்வில் இடைப்படாமல் இருக்க முடியாது? கட்டாய முடியும். நீங்கள் தேவனோடு விசுவாசத்தோடு அவரோடு பழகி பாருங்கள். உங்கள் நெருக்கத்துல தேவனை நோக்கி பாருங்கள். உங்களுடைய பயங்கரமான புயல் அடிக்கிற அந்த சூழ்நிலையிலே உங்க குடும்பத்தில் எல்லாரும் ஒதுக்கி தள்ளப்பட்டு நான் எங்கே போய் வாழ்வேன், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி உள்ள உடைந்து நீங்கள் இருக்கலாம். உங்களை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இங்கு அதைத்தான் சொல்லப்படுகிறது. அவள் சொல்லுகிறார், அந்த தேவன் நேரடியாக சந்தித்த உடனே ஒரு பெயர் போடுகிறாள். அந்த பெயர் நான் அடிக்கடி ஜெப வாழ்க்கையில் இருக்கும்போது அதை சிந்திப்பதுண்டு. கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அந்த கர்த்தருக்கு அவள் தத்தளித்த நேரத்திலே, ஆதரவற்ற நேரத்திலே, கைவிடப்பட்ட நேரத்திலே, புறக்கணிக்கப்பட்ட நேரத்திலே, தன் வீட்டை விட்டு வெளியேற்றின நேரத்திலே, ஒன்றுமில்லாத தனிமையில் இருந்த நேரத்திலே இந்த ஆகார் கர்த்தரை சந்திக்கிறான். கர்த்தர் ஆகாரை சந்திக்கிறான். சந்திக்கிற வேளையில என்ன சொல்லுகிறார்? ஒரு பெயரை போடுகிறார். தேவனாய கர்த்தருக்கு நான் காண்கிற தேவன் என்று ஒரு பெயரை கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்று சொன்னால் அவருடைய பிரச்சனை அன்றோடு முடிந்தது. அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா புயலும் மாறினது. எனக்கு அன்பானவர்களே, அதனால் நம்மை காண்கிற ஒரு தேவன் கட்டாயம் இந்த உலகத்தில் இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில், ஒருவேளை உன்னுடைய கணவன் மதுபான வெறியினாலே அடித்து நொறுக்கி காயப்படுத்தி நீ கண்ணீர் வெடித்து இருக்கலாம். என்னை வாழ்க்கை யார் காண்கிறார்? என்னை யார் காண பார்க்கிறார்கள்? நான் இவ்வளவு நொறுக்கப்பட்டு கண்ணீர் பட்டு காயப்பட்டிருக்கிறேனே, என்னை காண யாருண்டு என்று சொல்லி உன் உள்ளம் உடைந்து நொறுங்கின ஒரு சூழ்நிலையில இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னை இந்த நேரத்திலே கண்ணீரை துடைக்க வல்லவராயிருக்கிறான். அழாதே மகளே என்று கண்ணீரை துடைக்கிறவரும், அழாதே என்று மார்போடு தட்டி அணைக்கிறவரும், தோளோடு சேர்த்து கொள்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவர்தான் இயேசு. அந்த இரட்சகர் சாதாரணப்பட்டவர் அல்ல, அவர் தெய்வம்.
அந்த தெய்வம் தான் உன்னுடைய அங்காலாய்ப்பை மாற்ற வல்லவர். என அன்பானவர்களே, இன்னும் இந்த வேத பகுதியில நீங்கள் வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பீர்களானால் அங்கே ஒரு விசேஷமான ஒரு இடத்தை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு நேராக ஒருவன் போகிறான். அவன் போகும்போது ஒருவேளை வியாபாரத்துக்காக போயிருக்கலாம், எனிவன். ஆனால் அவன் போகும்போது கள்ளருடைய கையிலே அகப்படுகிறான். எனக்கு அன்பானவர்களே, கள்ளருடைய கையிலே அகப்பட்ட போது அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து எடுத்து விட்டார்கள். கையில் இந்த பொருள் எல்லாம் வாங்கி பறித்து விட்டார்கள். அதன் பிறகு அவனை காயப்படுத்தினார்கள். அடித்து நொறுக்கி காயப்படுத்தி அவனை ஒரு ஓரத்தில் தள்ளிவிட்டு போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, இதை நீங்கள் சற்று கவனமாக கவனித்தால் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் ஒருவேளை இது வேத வசனத்தை வாசித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நீங்கள் தியானித்திருக்கலாம். நல்லது, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல இவன் குற்றுயிராக பாதிக்கப்பட்டவனாய் அவன் ஒரு சாலை ஓரத்திலே விழுந்து கிடக்கிறான். வஸ்திரம் இல்லாதவனாய், அவன் சரீரத்திலே காயப்பட்டவனாய், இரத்தம் சிந்துகிறவனாய் அவன் தவித்து கொண்டிருக்கிறதை 2 பேர் பார்த்து கொண்டு போனார்கள். ஒன்று ஆசாரியன், ஒன்று லேவியன். 2 பேரும் பார்த்து கொண்டு போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆசாரியனும் பார்த்து கொண்டு போனான், லேவியனும் பார்த்து கொண்டு போனார்கள். இவன் காயப்பட்டு கிடந்ததை பார்த்தார்கள், போனார்கள். குற்றுயிராய் இரத்த சிந்தி கொண்டிருக்கிறதை பார்த்தார்கள், இவர்கள் போனார்கள். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு ஆள் வருகிறார். அவர் யார்? நல்ல சமாரியன். சமாரியன் வரும்போது அவர் பார்த்து போகவில்லை, அவனை கண்டு, அந்த ஆகாரை கண்டு தேவன் இறங்கி என்னம்மா அப்படின்னு கேட்டாரே, அந்த தெய்வம் தான் இங்கேயும் நல்ல சமாரியனாக வந்து கேட்கிறாரு. அவனை கண்டு, அந்த வசனத்தை வாசிக்கும் போது கிட்ட வந்து, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. எனக்கு அன்பானவர்களே, ஆசாரியன் பார்த்து கொண்டு போகிறான், லேவியன் பார்த்து கொண்டு போகிறான், இன்னும் அநேகர் பார்த்து கொண்டு போயிருக்கலாம். ஆனால் சமாரியனாகிய இயேசு அந்த வழியே வருகிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து அவர் பார்த்து கண்ட உடனே மனதுருகி அவனை தூக்கி அணைத்து இரத்தத்தெல்லாம் காயத்தெல்லாம் துடைத்து தோளின் மேலே சுமக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. மனதுருகி, நீ காயப்பட்டு கிடப்பதை கண்டு மனதுருகி அவர் காயத்தை ஆற்றி தேற்றி ஒரு நல்ல ஒரு சத்திரத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத பகுதி என்னை அநேக நேரங்களிலே என்னை தொட்டதுண்டு. அநேகர் பார்ப்பார்கள், நீ காயப்பட்டு கிடக்கிறாய், கடன்பட்டு கிடக்கிறாய், வியாதிப்பட்டு கிடக்கிறாய், உன் வாழ்க்கையிலே ஒரு அவமானம் வந்துவிட்டது என்று சொன்னால், ஒரு துக்கம் வந்துவிட்டது என்று சொன்னால், உன்னை அரவணைத்து பேசி மார்போடு அணைத்து கலங்காது என்று சொல்லி உன் காயத்தை ஆற்ற இந்த உலகத்திலே யாரும் இல்லை, இயேசு ஒருவர் தான் உண்டு. இந்த வேத பகுதியை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் உணர்த்தின அதுதான். நீ விரும்பின நபர்கள் இருக்கலாம், நீ நேசிக்கிறவர்கள், உயிருக்கு உயிரா நேசிக்கிற சிலர்கள் உன் வாழ்வில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், தூரமாக இருக்கலாம், பக்கமாக இருக்கலாம். நீ காயப்பட்டு கிடந்த போது உன்னை கண்டது யார்? நீ கண்ணீர் வடித்த போது உன்னை கண்டது யார்? குற்றுயிராக விழுந்து கிடக்கும் போது உன்னை கண்டது யார்? எல்லாரும் பார்த்துட்டு போனாங்களே, உனக்கு தெரிந்த எத்தனை பேர் பார்த்துட்டு போனாங்களே. ஒரு ஜீவன் அல்லவா, இந்த ஜீவன் குற்றுயிரா கிடக்கிறதே, இந்த ஜீவன் ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறதே, இந்த சரீரம் காயப்பட்டிருக்கிறதே, ஒரு தண்ணி கொடுப்போமா, ஒரு ஆறுதலை சொல்லுவோமா, அரவணைப்போமா என்று யாருமே பக்கத்தில் வரவில்லை. இந்த உலகம் இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையிலே உன்னுடைய நிலைமை சீர்கெட்டு வரும்போது
சீர்கெட்டு வரும்போது என்று சொன்னால், உன் நிலைமை இறங்கி வரும்போது யாருமே கவனிக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை, என் மகன் குற்றுயிராக கிடக்கிறான், காயப்பட்டு கிடக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உன் குடும்பத்தில் அநேக பிரச்சனை நிமித்தமாக நீ துக்கத்தோடு கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கலாம். அறை வீட்டுக்குள்ளே உன்னுடைய சரீரத்துள்ள காயம், அடிப்பட்ட காயத்தினாலே, உள் காயத்தினாலே, சரீர காயத்தினாலே வேதனையோடு இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு யார் உண்டுன்னு கேட்கலாம். நீ இருக்கிற இடத்தில் உன்னை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு. அந்த தெய்வம் பார்த்துட்டு போகிற தேவன் அல்ல. அந்த தேவன் உனக்கு நன்மை செய்கிற தேவன், உனக்கு உதவி செய்கிற தேவன். அந்த தேவன் தான் இங்கே நல்ல சமாரியான வருகிறார். அங்கே நான் காண்கிற தேவன் என்று அவள் சொன்னதை போல, நான் கர்த்தர் என்னை நான் காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்று சொல்லப்பட்டது போல, இங்கே நல்ல சமாரியனாக வந்து கண்டார். கண்ட தேவன் உன்னை விட்டு போகவில்லை, உன்னை விட்டு விலகவில்லை. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, நீ எந்த சூழ்நிலையில இருந்து என்னை தப்பித்து கொள்வதற்கு ஒரு வழி இல்லை என்று சொல்லி அநேகர் பரிகாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்களோ, அந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே கிரியை செய்யுமா? இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இந்த வேத வசனத்தை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், என் காயங்கள் மாறுமா? என்னுடைய அங்கலாய்ப்பான உடைக்கப்பட்ட உள்காயங்கள் மாறுமா என்று நீ நினைக்கலாம். கட்டாயமாக அது மாற்றப்படும், கட்டாயமாக அதில் மாறுதல் வரும். உடைக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அவங்க வாழ்க்கையில வருகிற சூழ்நிலை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய ஜெப வாழ்க்கையிலே ஒரு அந்த கடைசியில் அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நேரம் என்னவென்று சொன்னால், கெத்செமனே தோட்டத்திலே, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்தால், அங்கே அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்து 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 முகங்குப்புற விழுந்து கண்ணீரும் இரத்தமும் வேர்மையாக சிந்துகிறது. அவர் ஜெபித்து பலங்கொண்டு விழுந்து கிடந்தார். அந்த நேரத்திலே பிதா பார்க்கிறார், என் குமாரன் அல்லவா, நான் அனுப்பின என் பிள்ளை அல்லவா, என் செல்ல பிள்ளை அல்லவா என்று வானத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி அந்த இடத்திலே இயேசு தூக்கி பலப்படுத்தினார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற நிலைமை காண்கிறார். ஒருவேளை நீ அதிகாரியில் நான் நெருக்கப்பட்டு என் வாழ்க்கையில இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்க, ஒருவேளை உன் டெஸ்ட் தோல்வியானதினால் நீ கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உன் வாழ்க்கையிலே பல தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை கடன்பட்டபடியினால் வெளியே போனால் கேவலமாக நினைப்பாங்களே, பரிகாசம் அடிப்பாங்களே என்று சொல்லி திட்டுவார்கள் என்று சொல்லி நீ ஒதுங்கி போய் தனிமேல இருக்கலாம், தனித்திருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். அப்பா, எனக்கு ஒரு மாற்றம் இல்லையா, ஒரு மாறுதல் வராதா என்று சொல்லி கொண்டிருக்கலாம். இந்த வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உனக்கு உன்னுடைய வாழ்வை காண்கிறார், உன்னுடைய துக்கத்தை காண்கிறார், உன் காயத்தை காண்கிறார், குடும்பத்தின் வறுமையை காண்கிறார், குடும்பத்தின் கடனை காண்கிறார், உன் பிள்ளைகளுடைய நெருக்கத்தை காண்கிறார். கீழ்ப்படியாத பிள்ளையினால நீ ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், அதை கர்த்தர் காண்கிறார். உன் பிள்ளையை உண்மையாகவே தந்த பிள்ளையை, தேவன் தந்த பிள்ளையை சரியாக நல்ல பிள்ளையாக, கீழ்ப்படுகிற பிள்ளையாக, படிக்கிற பிள்ளையாக, உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற பிள்ளையாக என் தேவன் மாற்ற நல்லவர். அவர் காண்கிறார், அவர் காண்கிற தேவன் எல்லாவற்றையும் காண்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு வீட்டில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா ஒரு கேமரா ஃபிட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது.
ஒரு 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 நிர்வாகத்துல நீங்க பாப்பீங்கன்னா அந்த ஆபீஸ்லே ஒரு கேமரா ஃபிட் பண்ண வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கடையிலே நீங்கள் போனீர்களானால் அந்த கடையிலே நீங்கள் ஒரு ஜவுளி கடையா இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு கடையா இருக்கலாம். அந்த கடையிலே கேமராக்கள் ஃபிட் பண்ண வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அங்கே போகும்போது என்னெல்லாம் பண்றீங்க என்பதை அந்த கேமரா படம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அதை ஒருவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் உங்க வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலையில உறங்கி போய் இருக்கிறீங்களோ, காயப்பட்டிருக்கிறீங்களோ, இதை யாரும் காணல நீங்க பார்க்க வேண்டாம். கர்த்தர் காண்கிறார், கர்த்தர் காண்கிறார். அவர் காண்கிற தேவனாக இருக்கிறபடினாலே உன் காயத்தை அவர் மாற்றுவார், உன் துயரத்தை மாற்றுவார். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த அங்கலாய்ப்பின் பெருமூச்சை கர்த்தர் மாற்றுவார். ஆகாரை கண்ட தேவன் இந்த நல்ல சமாரியனாக வந்து குற்றீராய் கடந்த அந்த காயப்பட்டவனை கண்ட தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே அவர் உங்களை காண்கிறார். நீங்கள் கலங்க வேண்டிய தேவையில்லை. இயேசு உங்களை காண்கிறார், இயேசு உங்களை காண்கிறார். ஒருவேளை உன் ஜீவிதத்திலே பாவ பழக்க வழக்கத்தில் அடிமைப்பட்டு போய் எல்லாவற்றையும் செலவழிந்து உன்னை ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் உன்னை அவர் காண்கிறார். நீ அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்தால் உனக்கு அவர் அற்புதத்தை செய்ய நல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்விலே என் அன்பு ரட்சகர் அற்புதத்தை செய்வார். நீ ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கும் போது என்ன என் வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும், நான் எல்லாவற்றிலையும் காயப்பட்டு கொண்டிருக்கிறேனே, குடும்பத்துல புருஷன் மனைவி மூலம், பிள்ளைகள் பெற்றோர்கள் போல, சொந்த பந்தங்கள் போல காயப்பட்டிருக்கிறேன், உள்காயம் வெளிக்காயத்தில் இருக்கிறேனே என்று கண்ணீரோடு இருக்கிறாயா? ஆண்டவர் நோக்கி பார். கர்த்தர் உன்னை காண்கிறார், உனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறார், உன்னுடைய காயத்தை கட்டுகிறார், அற்புதத்தை செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? என்னோடு நீங்கள் இணைந்து ஜெபிப்பீர்களா? ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். நீங்க என்னோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார். ஜெபிக்கலாமா? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை காண்கிற தேவன், உன் நிலவரத்தை காண்கிற தேவன், உன் வாழ்க்கையை காண்கிற தேவன். இந்த நிலைமைக்கு என் வாழ்க்கை வந்து விட்டதோ என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாயோ, துவங்கி போயிருக்கிறாயோ? எனக்கு அன்பானவர்களே, இயேசு காண்கிறார். கடன்காரனை கண்டு நீ ஒளித்திருக்கிறாயோ? கர்த்தர் காண்கிறார். என் பிள்ளை ஒளித்து இருக்கிறான், ஓ திட்டுவானே என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை கண்டு பெற்றோர்கள் பயந்து போயிருக்கிறார்கள். கர்த்தர் காண்கிறார். தோல்வி நிமித்தமாக துயரமாக இருக்கிறாயோ? கர்த்தர் காண்கிறார். ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில் வந்த நெருக்கம் காயப்பட்டு இருக்கிறாயோ? கர்த்தர் காண்கிறார். ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து உன்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டார்களோ? கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் காண்கிறார். உன்னை கைவிடுவதற்கல்ல, கரம் கொடுத்து பிடிக்க கர்த்தர் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படி கர்த்தர் காண்கிறார். உன் ஜெபத்துக்கு பதில் இல்லையோ என்று நீ இருக்கிறாயோ? ஜெபத்தை கர்த்தர் காண்கிறார். உபவாசத்துக்கு பதில் இல்லை என்று இருக்கிறாயோ? உபவாசத்துக்கு பதிலை கொடுக்கும்படி கர்த்தர் காண்கிறார். வேத வசனத்தை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன், மாற்றம் வரவில்லை, மாறுதல் வரவில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ? இன்றைக்கு உன்னுடைய வாழ்விலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அவர் காண்கிறார். அவருடைய பிள்ளைகளை, எந்த ஒரு மனிதனையும், எந்த மார்க்கமாக இருந்தாலும், எந்த கொள்கையாக இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு அதை வேற்றுமை இல்லாதபடி அந்த இடத்தில் ஓடி வந்து உதவி செய்யும்படி, ஆறுதல் செய்யும்படி, கண்ணீரை துடைக்கும்படி, அரவணைக்கும்படி, உன்னை ஆற்றி தேற்றும்படி, உன் இதயத்தின் காயத்தை மாற்றும்படி, சரீரத்தின் காயத்தை மாற்றும்படி இயேசுவின் பக்கத்தில் நிற்கிறார். அவரை நோக்கிப்பார். நிச்சயமாகவே அந்த ஆகாரை கண்ட கர்த்தர் இன்று உன்னை காண்கிறார். அன்றைக்கு குற்றீராய் கிடந்த அந்த மனிதனை கண்ட நல்ல சமாரியனாக இயேசு இன்றைக்கு உன்னை காண்கிறார். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதமாய் விடுதலையாய் வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களோடு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவரே, இவர்களுக்காக செவித்த ஜெபத்தை ஏற்கப்பட்டபடி நான் ஸ்தோத்திர அப்பா. என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்ட. நன்றி.
இந்த ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். என்னை காண்கிற தெய்வம் கர்த்தர் இருக்கிறார். தண்டோரை கவலைப்படாதே. உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டால் இது பின்னாலே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போதோ நாள் ஜெபிப்பேன். உங்களை காண்கிறது கர்த்தர், நான் அல்ல, கர்த்தர். God bless you.